நம்முடைய மத்தியில வளரணி வந்துட்டு நம்மளோட மத்தியில வந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு முன்பாக வந்துட்டு அவங்க நம்ம மத்தியில வந்துட்டு மெசேஜ் குடுத்தாங்க. இப்பொழுதும் நம்ம வந்துட்டு அவங்கள வந்துட்டு வெல்கம் பண்ணலாம். அனி, ஓவர் டூ யூ அனி. தேங்க்யூ பிரசிமா. தேங்க்யூ ஸோ மச். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒண்டர்ஃபுல்லான தெய்வ பிரசனத்துக்குள்ளான ஒரு ஆராதனைக்குள் நடத்துனதுக்காக ரொம்ப தேங்க்யூ பிரசி. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிரிசி சொன்னது போல வெங்கட்டும் பிரிசியும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததற்காக நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் என்னை ஒரு வாட்டி திரும்பி நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் வளர்மதி. அண்ட் நான் வந்து இயேசுவை தெரியாத குடும்பத்துல இருந்து இயேசப்பாவை வந்து தெரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினாரு. அதற்காக கர்த்தரை நான் அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு பைபிள்லயே இருக்கிறதுல ரொம்ப பிடிச்ச வசனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்ற வசனம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் நிஜமாலுமே வந்து கர்த்தரை தெரியாம ஒரு ஒரு இதுல இருந்த என்ன வந்து என்னுடைய 16வது வயசுலதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவருடைய வசனத்துல இருக்கிற அந்த ஒரு டேஸ்ட் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். என்ன பண்ணணுமா? ருசிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அந்த டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னுட்டு. எப்படி ஃபுட்டுனா டேஸ்ட் பண்ணலாம், பட் காட் நல்லவர்னு எப்படி டேஸ்ட் பண்றது அப்படின்றது எப்படின்னா, அப்பதான் நான் ஃபீல் பண்ணேன். என்னுடைய 16வது வயசுல நான் தொடங்கின அந்த ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் எனக்கு இப்ப 42 வயசு ஆகுது. சோ இப்ப வரைக்கும் வந்து அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர் அப்படின்னு ருசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்துதிக்கிறேன். நான் வந்து ரொம்ப ஹாப்பியா சொல்லிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் வந்து நான் ஏசப்பாவை தெரிந்து கொண்ட நாள்ல இருந்து அவர் நல்லவன்ற விஷயத்துல எல்லாத்துலயுமே நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். எப்பன்னா, அவரை நான் தெரிந்து கொண்ட நாளுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள்ல இல்ல, அவரை தெரிந்து கொள்ளாம நான் இருந்த போதும் தாயின் கருவுல இருந்து என்னை தெரிந்து கொண்ட தேவன், அப்பத்துல இருந்து என்னை எப்படி அவர் என்ன ஆசீர்வாதமா தான் வச்சிருந்திருக்கிறாரு. ஆனா அத நான் தெரியாம இருந்திருக்கிறேன். பட் என்னுடைய 16வது வயசுல நான் தெரிந்துக்க ஆரம்பித்ததுல இருந்து இப்ப வரைக்கும், அப்பா தாயின் கருவுல இருந்து நீங்க எனக்கு இவ்ளோ பண்ணிருக்கீங்களாப்பா, இவ்ளோ ஒரு நல்லவரா இருந்திருக்கிறீங்களாப்பான்னு சொல்லிட்டு அதை நினைச்சு நான் தேவனை வந்து அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிற நாட்கள் உண்டு. அதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இன்னொன்னு ரொம்ப சொல்லுவேன். ஏன்னா, Jesus is best God. He always give best in our life. எப்படின்னா, அதுவும் நான் டேஸ்ட் பண்ண விஷயம். எப்படின்னா, ஜீசஸ் பெஸ்ட் காட். அவரு ஒரு குட், ஒரு பெட்டர் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஸ்கேல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லலாம். ஓகே, இது எனக்கு பெஸ்ட்டா இருந்துச்சு. இது எனக்கு வந்து குட்டா இருந்துச்சு. இது பெட்டரா இருந்துச்சு அப்படின்னுட்டு. ஆனா, அந்த மாதிரி ஸ்கேல் பண்ற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அ ஜீசஸ் என் லைஃப்ல வரும்போது நான் எப்படி பார்த்தேன்னா, ச்சே! அவருக்கு ஈக்குவலா எதுவுமே வைக்க முடியாது. டாப் ஹைல அவர் இருக்கிறாரு. ஸோ ஹி இஸ் த பெஸ்ட் காட் இன் மை லைஃப். அவர் பெஸ்ட் காட் மட்டும் இல்ல. அவர் ஏன் பெஸ்ட் காடா இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அவரு என் லைஃப்ல குடுக்குற எல்லாமே எப்படி பார்த்தீங்கன்னா, தி பெஸ்ட். அத அத இதெல்லாம அவரால குடுக்கவே முடியாது. என் லைஃப்ல ஓகே, எனக்கு இந்த காரியம் வந்து எனக்கு ஒரு பரவால்ல நல்லா இருந்துச்சு அப்டின்னே கிடையாது. மேபி என் பார்வைக்கு நான் நல்லா இருக்கிற மாரி நெனைக்கலாம். பட் ஏசப்பா எனக்கு எப்படி குடுத்திருக்காருன்னா, தி பெஸ்ட்டா தான் என் லைஃப்ல குடுத்திருப்பாரு. அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, அதுவும் எனக்கு ரொம்ப ஆழ்த்தனமா இருக்கும். ஏன்னா எல்லா காரியத்தையும் நான் சொன்னது போல ஏசப்பாவ தெரிந்து கொண்ட நாட்கள் இல்ல. அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து அவ்ளோ ஒரு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொடுத்த ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும். அப்பா, தி பெஸ்ட் ஃபேமிலி. இத விட ஒரு பெஸ்ட் ஃபேமிலி ஏசப்பா எனக்கு குடுத்திருக்க முடியுமா? அப்படின்னா முடியாது. எங்க அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, எங்க பாட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உறவும். அடுத்தது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. எங்க சித்தப்பா, சித்தி அப்படின்னு அந்த இது. அடுத்தது என்னுடைய ஸ்கூலா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அப்பத்துல இருந்து நான் வந்த ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய இயேசப்பாவ தெரிந்து கொண்ட நான் போன ஒரு இடமா இருக்கட்டும், ஒரு ஃபெலோஷிப், ஹல்லேலூயா பிரேயர் ஃபெலோஷிப்ல இருக்கட்டும், எல்லாத்துலயுமே. அப்புறம் ஒண்ணொன்னா பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்னுடைய மேரேஜ். என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய மேரேஜ் அப்படின்ட்டு எல்லாமே காட் வந்து
பெஸ்ட்டா தான் குடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதே போல தான் வந்து ஏசப்பா குடுத்திருக்கிறாரு. அ இப்ப வரைக்கும் நான் அத வந்து எல்லா இடத்துலயும் சொல்ல முடியும். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே வந்து அவர் பெஸ்ட் காட் பெஸ்ட்டா தான் குடுத்திருக்காரு. பட் எத்தன பேர் நம்ம அத ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு வந்து அத ரியலைஸ் பண்ண ஏசப்பா குடுத்த கிருபைக்காக நான் அதிக அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். அ உங்க எல்லாருக்கும் தெரியும். அ அ நான் வந்து யாருன்னா, வெங்கட்டோட பெரியம்மா பொண்ணு. அ ஸோ அதுவும் வந்து நான் ரொம்ப சந்தோஷத்தோட நான் வந்து சொல்றதுக்கு ஆசைப்படுறேன். அ ஏன் அப்டின்னா, அம் அ அ எனக்கு மேரேஜ் ஆயிட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அம் அ ஆல்மோஸ்ட் அ நாங்க மேரேஜ் ஆயிட்டு 2 பேருமே ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அ பெரியவன் வந்து 16 வயசு, சின்னவன் 6 வயசு. கர்த்தர் அப்படியாக என்னை ஆசீர்வதித்ததற்காக கர்த்தரை அதிக அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஸோ ஏசப்பாவ தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அ அ என்னுடைய மேரேஜ் ஏன்னா எங்க ஃபேமிலில ஃபர்ஸ்ட்டு நான் ஏசப்பாவ தெரிஞ்சுக்கிட்டேன். கர்த்தர் கிருபையில பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, 4 வருஷம் இல்ல, ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலில என்னோட அக்கா, என்னோட அண்ணா வந்து ஏசப்பாவ தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னுடைய தம்பி வெங்கட் பார்த்தீங்கன்னா, என்னுடைய தம்பி அவங்க. ஸோ அவங்களும், எங்க சித்தி இவங்கலாம் வந்து ஏசப்பாவ தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேக் போனா என் லைஃப்ல இருந்திருந்தாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மேரேஜ்ன்னு வரும்போது, எப்படி நடக்குமோ? ஏன்னா ஒரு ஹிந்து ஃபேமிலில இருந்து வந்ததுனால, ஏசப்பாவ தெரிந்த ஒரு மகன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுட்டு. ஆனா அந்த டைம்ல எனக்கு வந்து ஏசப்பா வந்து குடுத்த வாக்குத்தத்தம் வந்து, "அந்நிய நுகத்தோடு கூட பிணைக்கப்படாது இருப்பாயாக" அப்படின்னாரு. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்றதுனால, "அப்பா அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆனா எப்படிப்பா இது நடக்கும்?" அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப எனக்கு உறுதுணையா இருந்த அ அ பெர்சன்ஸ்லாம் அப்படி யார் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் ஆபத்தில் உதவவே சகோதரர்கள் பிறந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது போல, நிஜமாலுமே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி உங்க மத்தியில நெறைய வாட்டி வந்திருப்பாங்க. அ பப்ளு மேத்யூ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்னுடைய அண்ணா. அ ஸோ அவங்களும் அடுத்தது என்னுடைய தம்பி வெங்கட். இவங்க அப்புறம் வந்து என்னுடைய வெங்கட்டோட அம்மா சித்தி, சாந்தி சித்தி. இவங்க 3 பேரையும் ஐ ரியலி வாண்ட் டூ அக்னாலெட்ஜ். என் வாழ்க்கையில வந்து நானு அவங்களுக்கு கர்த்தர் நிமித்தம் நான் வந்து அவங்களுக்கு என்னுடைய கனத்தை வந்து நானு அவங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஏன்னா, அவங்க என் லைஃப்ல ஒரு பில்லரா இருந்திருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆம் ஐ அம் எ கிறிஸ்டியன் கவுன்சிலர். நான் யாருன்னா ஒரு கிறிஸ்டியன் கவுன்சிலர். ஆம் ஏசப்பாவ வந்து ஒரு ஒரு அதுவும் எஸ்பெஷலி விமென்ஸ்க்கு. அ விமன் யாரெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்களோ சேலஞ்சஸ, அவங்களுக்கு இயேசுவுக்குள்ளாக அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் பண்றதுல வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும். கர்த்தர் வந்து அதுல வந்து அதுல கர்த்தர் என்ன படிக்க வச்சாரு. பண்ணிட்டு இருக்கேன். ஆனா, நான் கவுன்சிலரா இருந்தாலும், எனக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது இல்லையா? அநேக ஆலோசனைக்காரர் உரம் இருந்தால் சுகம் உண்டாகும்னு போட்டிருக்கு. அதுபோல எனக்கு கவுன்சிலிங் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஏசப்பா. அடுத்தது என் குறைகள சொல்லிட்டு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு புலம்புற ஆளு, இல்ல ஆலோசனை கேட்கிற ஆளு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு என்னுடைய அ அண்ணா, அடுத்தது என்னுடைய தம்பி வெங்கட், அடுத்தது எங்க சித்தி. 3 பேரும் தான் வந்து எனக்கு பிரைமரி சோர்ஸ். வந்து என்னுடைய கவுன்சிலர்ஸ் அப்படின்னு நான் சொல்லலாம். அவங்க கிட்ட போய் நான் புலம்புவேன். அவங்க வந்து எனக்கு ஆலோசனை தருவாங்க. நீ இப்படின்ட்டு. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, என்னுடைய சாட்சியோடு கூட நான் அத ஸ்டார்ட் பண்ற மெசேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மேரேஜ் விஷயத்துல இவங்க 2 பேருமே பில்லரா இருந்து, பிசிக்கலா, எமோஷனலா, ஸ்பிரிச்சுவலா எந்த இடத்துலயுமே என்ன சோர்ந்து போக விடாம, எனக்கு எப்படி நடந்துச்சுன்னே தெரியாது. அ எப்படின்னா, அழகா ஏசப்பா சொன்னாரு, "உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனை நிறைவேற்றுவேன்" அப்படின்ற வாக்குத்தத்தம் குடுத்தாரு. அதேபோல எனக்கு செஞ்சு முடிச்சாரு. எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. இயேசுவே தெரியாத ஒரு இடத்துல இருந்து ஏசப்பாக்கு ஒண்ணே ஒண்ணுதான், "அப்பா உங்க சமூகத்துக்கு முன்பாக எனக்கு மேரேஜ் நடக்கணும்ப்பா. அந்த பரிசுத்த உடன்படிக்கைக்குள்ள நான் போகணும். அதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு" கேட்கும்போது, நிஜமாலுமே வந்து என்னுடைய அ அண்ணா, என்னுடைய அ அக்கா, என்னுடைய அக்காவையும் நான் அக்னாலட்ஜ் பண்றேன். ராஜக்கா. அவளுடைய சப்போர்ட்டும் வந்து பேக் சைட்ல இருந்து எனக்கு குடுத்தாங்க. அடுத்தது வெங்கட் தம்பியும் கூட கூட நின்னு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. செகண்ட் என்னுடைய ரொம்ப பெரிய விஷயத்துல இருந்து ஹெல்ப் பண்ண இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 2வது மகனோட நான் கன்சீவ் ஆகுற டைம். அந்த டைம்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் பையன் பொறந்துட்டு அவனுக்கு 16, சின்னவனுக்கு 6. 10 வருஷம் கேப் இருந்தது. இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, ஆ 2வது பேபி வேணும், வேணும், வேணும்னு ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருந்து, பட் இல்ல எனக்கு எண்டோமெட்ரிக் சிஸ்ட் ஸ்டேஜ் 3 இருந்ததுனால, குழந்தையே பொறக்காதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப ஒரு ஒரு கடினமான ஒரு பாதைக்குள்ளாக போக வேண்டிய நிலைமை இருந்தது. அந்த டைம்லயும் பார்த்தீங்கன்னா, ஆஹா! நான் சோர்ந்து போன நேரங்கள் அநேகம் இருந்தது.
அந்த டைம் எல்லாம் வந்து நிஜமாலுமே ஜெபத்திலயும் என் கூட பேசி என்ன தூக்கி என்ன நிறுத்துனது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறக்க முடியாத ஒரு இது வந்து யாருன்னா, நான் சொன்னது போல எங்க 3 பேரும். எங்க அண்ணா, என்னுடைய தம்பி வெங்கட், என்னுடைய சித்தி. இவங்க 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா, என்ன தூக்கி எடுத்தாங்க. தூக்கி எடுத்து அந்த டைம்ல என்ன ரொம்ப ஆறுதல் படுத்துனாங்க. ஸோ இதுக்கு தானே நமக்கு ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஃபேமிலி அப்படின்றது தேவை இல்லையா? ஸோ இந்த 2 இதையும் நான் வந்து கர்த்தருக்குள்ளாக மறக்கவே முடியாது. கர்த்தரின் நாமத்தினால இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதேபோல அவங்களுடைய எங்க அண்ணாவுடைய ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா, பியூலோ மேத்யூ அவங்களையும் நான் கர்த்தருக்காக அதிக அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்க அண்ணிக்காகவும், என்னுடைய தம்பி ஒய்ஃப் பிரிஸிக்காகவும் நான் கர்த்தரை அதிக அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் இன்னைக்கு நான் ஏசப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, 2, 3 மெசேஜஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். "அப்பா என்னதுப்பா, எத பத்தி ஷேர் பண்ணணும்?" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து, ஆம் அ நானு நேரா மெசேஜ்க்குள்ள போகுறேன். 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14, 15 நான் படிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியன்ஸ் 2nd சாப்டர் 14 அண்ட் 15. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களைக் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களைக் கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 15வது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகமாய் இருக்கிறோம். திரும்பியும் படிக்கிறேன். 15th verses. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகமாய் இருக்கிறோம். இது நம்ம நிறைய வாட்டி நம்ம படிச்சிருக்க வாய்ப்பு உண்டு. அத அப்படியே நம்ம படிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். பட் இதுல வந்து எனக்கு பிடிச்ச மெசேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 4, 5 மெசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்து எந்த இடத்துல போனாலும் இத நான் சொல்லியிருக்கேனா அப்படின்ற மாரி பார்ப்பேன். அதுல பாத்தீங்கன்னா, இந்த மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஒரு பிராக்டிகலான நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு ஒரு இது வந்து எனக்கு இந்த மெசேஜ். அதுல பாத்தீங்கன்னா, இதுல இங்கிலீஷ்ல 15th சாப்டர்ல போட்டிருக்கு. 15th வெர்சஸ்ல "For we are the aroma of Christ to God among those who are being saved and among those who are perishing." So, "For we are the aroma of Christ to God" அப்படின்னு சொல்லிட்டு இது EVS டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்கு. அப்ப நம்ப தேவனுக்கு தமிழ்ல என்ன போட்டிருக்குன்னா, நாம் கிறிஸ்துவின் நற்கந்தகமாய் இருக்கிறோம்னு போட்டிருக்கு தமிழ்ல. பட் அது இங்கிலீஷ்ல என்ன இருக்கு இந்த டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா, "We are aroma to Christ" அப்படின்னு போட்டிருக்கு. ஆர் Christ to Godன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம இயேசுப்பாவுக்கு எப்படி இருக்கிறோமா? அரோமாவா இருக்கிறோமா? சோ நான் சொன்னது போல இயேசுப்பாவ தெரியாத ஒரு ஒரு இதுல வந்து தெரியாத நாட்கள்ல நாங்க ஏற்றுக்கொண்ட போது பாத்தீங்கன்னா, ஆம் அவரு எங்களுக்குள்ள வந்து பண்ண அந்த அந்த அவருடைய நன்மைகள வந்து எங்களால சொல்லாம இருக்கவே முடியாது. அவர் செஞ்ச நன்மைகள எங்க ஆன்டி அடிக்கடி சொல்லுவாங்க. எப்படின்னா, ஏசாவ தெரிஞ்சவங்கள அவர பத்தி பேசாம இருக்கவே முடியாது அப்படின்னுவாங்க. அதுபோல வந்து ஏசப்பாவ தெரிந்து கொண்ட நாட்கள்ல இருந்து எங்க போனாலும், ஐயோ! இவ்ளோ ஒரு நல்லவர் நம்ம லைஃப்ல கிடைச்சிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு தேவன் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறாருன்றத எல்லார்கிட்டயும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். சொல்லாம இருக்காத நாட்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, நாம் எல்லா இடத்துலயும் நம்மள வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் யாரு? ஏசப்பா. ஏன் வெற்றி சிறக்க பண்ணுகிறாரு அப்படின்னும்போது உனக்கு தெரியும். அவரு சிலுவையில நமக்கு செய்து முடித்த காரியங்கள்ல சத்ருவ நசுக்கி போட்டாரு. அப்ப எல்லா இடத்துலயும், எந்த சிச்சுவேஷன்லயும் பார்த்தீங்கன்னா, நம்மள என்ன பண்ண போறாரு? வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் நமக்கு அவர்தான். அவர் நம்மள கண்டிப்பா அந்த விஷயத்துல, ஐயோ! நம்ம கீழ போயிடுவோமோ! அப்படின்ற மாரி தோணுகிற டைம் இருக்கலாம். ஆனாலும் தேவன் நம்மள வெற்றி சிறக்க பண்ணி, அதுலருந்து நம்மள தூக்கி எடுத்து வெற்றி சிறக்க கண்டிப்பா பண்ணுவாரு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் நாம் எப்படி இருக்கிறோமா? அரோமாவா இருக்கிறோம். அரோமான்னா என்னதுங்க? ஸ்வீட் ஸ்மெல் இல்லையா? அரோமா அப்படின்னும்போது ஸ்மெல்லு. ஆனா என்ன ஸ்மெல்லுன்னா, ஸ்வீட் ஸ்மெல்லு. ஆ அ நம்ம நெறைய ஃபீல் பண்ணியிருப்போம். சில இடத்துலலாம் போகும்போது, வேற யாராவது போட்டுட்டு வர பெர்ஃப்யூமோ, இல்ல நம்ம போட்டுட்டு இருக்கிற பெர்ஃப்யூமோ, சிலது எப்படி இருக்கும்னா, அப்படியே
ஆ யார் வந்திருக்காங்க? அப்படின்ற மாரி நமக்கு தெரியும்ல. ஏன்னா, அவங்க போட்டுட்டு இருக்கிற அந்த பெர்ஃப்யூமோட அந்த பவர் எப்படி இருக்கும்னா, நான் அது அவங்கள மீறி கண்ட்ரோல மீறி வெளியில வரும். அத பார்க்கும்போது, ஏதோ ஒரு டிஃபரண்ட் ஸ்மெல் வருதே! ரொம்ப நல்லா இருக்கே! யார் போட்டிருப்பாங்க? யார்கிட்ட இருந்து இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறது உண்டு. அதுபோல தேவன் இந்த இடத்துல போட்டிருக்கிற வசனம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பள மென்ஷன் பண்றாரு. என்னன்னு மென்ஷன் பண்றாரு? நம்ப ஏசப்பாவுக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா, எல்லாருக்குள்ளயும் அதாவது ரட்சப்பட் அ அ எ ரட்சிக்கப்படுகிறவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் 2 பேரும் போட்டிருக்காங்க. அப்பன்னா இத எடுத்தோம்ன்னு சொன்னா, இயேசுவுடைய அன்பை ருசித்தவர்கள், இயேசுவோட அன்பை ருசிக்காதவர்கள். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் இவங்கக்குள்ள தான் நம்ம போக போறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோமா, அரோமாவாட்டி இருக்கிறோமா. அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குல்ல. இது எத்தன பேர் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம்னு தெரியல. பட் இந்த நாளிலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்ட்ல இருக்க வேண்டிய ஒரு என்னன்னா, அ நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும், அந்த எப்படி ஸ்மெல் அடீன்னு போகுதோ, அது போல நம்ப இருக்கிறோம். நம்ப போனாவே, "ஆ இந்த சிஸ்டர் வந்திருக்காங்களே! ஓ! இந்த பிரதர் வந்திருக்காங்களே!" அ அப்படின்ற ஒரு அந்த இடத்துல அப்ப ஒரு 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 நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படின்றது போல கர்த்தர் வந்து உங்களையும், என்னையும் வச்சுட்டு இருக்கிறாரு. இது போல நம்ப இருக்கிறோம் அப்படின்றது வந்து, ஆ அ அ அ நம்ப நம்புனாலும், நம்பலனாலும் அப்படிதான் நம்மள இயேசப்பா வச்சிருக்கிறாரு. எப்படி? "வி ஆர் த ஸ்வீட் அரோமா." கிறிஸ்துவுக்கு நற்கந்தகமா ஒரு ஸ்வீட் ஸ்மெல்ல குடுக்குற ஒரு பெர்சனா தான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, உங்களையும் என்னையும் ஏசப்பா வச்சிருக்கிறாரு. ஆனா, நம்ம எப்படி ஸ்வீட் ஸ்மெல்ல குடுக்க முடியும்? அப்படின்றது தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். என்னது எப்படி அவருக்கு நம்ம நற்கந்தகமா இருக்க முடியும்? அவருடைய வாசனையை வெளிப்படுத்தணுமா? நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய அவருடைய வாசனைய நம்ம சொல்லணுமா? அப்ப எப்படி சொல்ல முடியும்? நம்ப பேசி சொல்லுகிற காரியங்கள் உண்டு. நாம் செய்து காட்டுகிற காரியங்கள் உண்டு. அப்ப நம்ம செய்ய வேண்டிய சில காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அரோமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த வசனத்துல வர அந்த அரோமா அப்படின்றது AROMA. AROMA. இந்த 5 லெட்டர் சேர்ந்தது தான் அரோமா. இந்த 5 காரியங்கள்ல நம்ப எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபார் ஃபர்ஸ்ட்டு அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். எப்படி? அஃபெக்ஷன். ஃபார் அஃபெக்ஷன். அஃபெக்ஷன் ஷோ பண்றதுனால, நம்ம அன்பை காண்பிப்பதன் மூலமாக, நம்ம இயேசுவுக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நற்கந்தகமா இருக்கிறோம். ஸ்வீட் ஸ்மெல்லா இருக்க முடியும். அடுத்தது ஆர். ஆர் ஃபார் ரெஸ்பெக்ட். நம்மளுடைய மைண்ட்ல ஈஸியா இருக்கிறதுக்காக. ரெஸ்பெக்ட். எப்படி? மரியாதை. ஆ கனத்தை செலுத்துவதன் மூலமாக நம்ம என்ன பண்றோமா, ஏசப்பாவுக்கு ஒரு ஸ்வீட் அரோமாவா இருக்க முடியும். ARO. O ஃபார் ஆர்டர். ஆர்டர்ன்னும்போது என்னது? எல்லாம் ஆர்டரா இருக்கா? கரெக்ட்டா இருக்கா? அப்படின்றது. அது என்ன அது இதுல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமா. அப்படி செய்றதன் மூலியமாக கூட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயேசுவுக்கு நற்கந்தகமா இருக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ AROM. எம் ஃபார் மெரிமென்ட். நம்ம சந்தோஷமா இருக்கிறது. சந்தோஷமா இருக்கிறது மூலியமாகவும் எப்படி இருப்போமா? இயேசுவுடைய வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஃபைனல் ஸ்டார்ட் ஆச்சு, எண்ட் ஆகுது. ஃபைனல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆ நம்ம வந்து எப்படி பண்ணா அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எப்படி அவர்களுடைய அ வீக்னஸோட கூட அவர்களை நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயேசுவுடைய நற்கந்தகமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. நம்ப ஏசப்பாவ வெளிப்படுத்துறதுக்கு எப்ப பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் நம்ம பேசிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அவரோட சாட்சிய சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அப்ப எப்படிப்பட்டவர்களா நம்ம இருக்கும்போது இயேசுவுடைய வாசன வெளிப்படுத்த முடியும்னா, அஃபெக்ஷன். நம்மளுடைய அன்பை காண்பிப்பதன் மூலம். அஃபெக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேய்டு லவ். தேவனுடைய அன்பை வெளிக்காட்டுவது. அதுதான் வந்து அதாவது இது வந்து தேவனுடைய அன்புன்னு இல்ல. நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் என்னது தேவனுடைய அன்பு தான் ஊற்றப்பட்டிருக்கு. அது நம்மளுடைய அன்புன்றது சொல்றதுக்கே இல்ல. அப்ப அந்த அன்ப என்ன பண்ணணும்னா, என் அன்பு எனக்குள்ள தான் இருக்கு. எனக்குள்ள இருக்கு. நான் ரொம்ப அன்பானவன் தான் எனக்கு தெரியும். மத்தவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. அப்படின்னு நம்ம சொல்லறோம் அப்படின்னா, நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறவர்களா இருக்கிறோம். அன்புன்றது என்ன பண்ணணும்னா, வெளிக்காட்டப்படணும். சோ இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து, ஆம் நீங்க உங்க மைண்டுக்குள்ள நீங்க வேற எந்த வொர்க்ல நீங்க இருந்துட்டே இருந்தாலும், உங்க மைண்டுக்குள்ள யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது, நம்ம அன்பானவர்களா? அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டராட்டம் வச்சு பார்க்கணும். எப்படி அப்படின்னா, அன்புன்றது என்ன சொன்னேன் நானு, உள்ளுக்குள்ள
உள்ளுக்குள்ள இருந்தா மட்டும் பத்தாது. அது வெளிக்காட்டப்படணும். வெளிக்காட்டப்படும் போதுதான் என்ன ஆகுதுன்னா, அந்த அன்பு வந்து பூரணப்படுகிறது. அப்ப அஃபெக்ஷன் அப்படின்னும்போது டிஸ்ப்ளே லவ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கல்ச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. என்னது ஜென்ட்ஸ் வந்து ரொம்ப அன்ப வந்து வெளியில காமிக்கிறவர்களாக இருக்க மாட்டாங்க. அன்பெல்லாம் எனக்கு உள்ள இருக்குமா, அது வெளியில காமிக்கணும் அவசியம் கிடையாது. அப்படின்ற மாரி ஒரு ஒரு இது இருக்கு. பட் அப்படியான்னு பார்த்தீங்கன்னா, கிடையவே கிடையாது. தேவன் அவர நம்மள இவ்ளோ நம்ம நேசிக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, அவருடைய அன்பு தாங்க. அவருடைய அன்பு, அவரு அன்பானவர்ன்றது எப்படி தெரியுதுன்னா, அவர் நம்மோது டிஸ்ப்ளே பண்றாரு. எப்படி? நம்ப நம்மள கேர் பண்றாரு, நம்ம கூட இருக்கிறாரு, நமக்கு ஹெல்ப் பண்றாரு, நம்ம ஜெபத்த கேட்கிறாரு. இப்படி அவரு அன்பானவர்ன்றத எல்லா விதத்திலயும் நமக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால தான் அவர் மேல இருக்கிற நமக்கு அன்பு வந்து என்ன ஆகுதுன்னா, அதிகமாகுது. அதே போல இங்க இருக்கிற நம்ம எல்லாரும், நம்ம எல்லா இடத்துலயும் மெயின் வந்து இதோடைய ஸ்டார்ட்டிங் வந்து நம்மளுடைய ஃபேமிலி. குடும்பத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம குடும்பத்தில இருந்து நம்பளுடைய ஒவ்வொரு ஏரியாலயும் நம்மளுடைய அன்ப நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்கிறவர்களாக இருக்கும்போது என்ன எப்படி இருக்கிறோம்? நம்ம நெனச்சுக்கிறோம் சும்மா அன்பா இருக்கிறோம்னுட்டு. பட் நம்ம தேவனுக்கு நற்கந்தகமா இருக்கிறோம். அவருடைய அரோமா, அவருடைய வாசனைய நம்ம வெளிப்படுத்திக்கிறவர்களா இருக்கிறோமா. அம் அ என்னுடைய ஃபேமிலில பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது போல என்னுடைய மேத்யூ அண்ணா. அவங்க தான் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். எப்படின்னா, அன்புன்றது வந்து நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கு பண்ணுவோம். பட் ஆனா, எங்க அண்ணா எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்த்டே, ஒரு வெட்டிங் டே அ அப்படின்னு எது வந்தாலும் சரி, இப்ப வரைக்கும் அவங்க அத பண்ணிட்டு தான் இருக்காங்க. அ எப்படின்னா, அ கிஃப்ட்ன்னு ஒண்ணு குடுக்கும்போது என்ன ஆகுது, அந்த அன்பு வந்து வெளிக்காட்டப்படும்போது நமக்கு, ஆஹா! அப்படின்ற மாரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பட் எங்க அண்ணா எப்படி குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சும்மா ஒரு கிஃப்ட் குடுத்தா எப்பவுமே பத்தாது. அ அது யாருக்கா இருக்கட்டும், அ அ அவங்களுக்கு ஒரு குடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே வரிசையா வச்சு ஒரு 4, 5 கிஃப்ட் இருக்கும். அப்படின்னு எடுத்துட்டு வந்து, இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது, அப்படின்ற மாரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அது எப்படி பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அவ்ளோ கிஃப்ட் குடுத்துட்டு இருந்தவங்க, இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க அ பிள்ளைங்களுக்கு குடுக்குறாங்க பாருங்க. அப்படியே நமக்கு வந்து, ஆஹா! அப்படின்ற மாரி நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். எப்படி அண்ணா பிளான் பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஆனா, அவங்க ஹார்ட்டுக்குள்ள அந்த ஒரு ஜாய், ஒரு பப்ளிங் இருந்து என்ன பண்ணுவாங்க, அவ்ளோ கிஃப்ட்ட குட்டி, 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 குட்டியா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து, ஆஹான்ற சர்ப்ரைஸ் ஆகுறது போல வந்து, அவங்க வந்து அத குடுக்குறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்படிதான் குடுக்கணுமா? இப்படிதான் அன்ப காமிக்கணுமான்னா, அப்படின்னு அவசியம் இல்ல. ஆனா, அன்புன்றது வெளிக்காட்டப்பட வேணும். நம்ம ஃபேமிலில நெனச்சுக்கலாம். நம்ம ஃபேமிலில வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து சமைச்சு குடுக்குறோம். நம்ம ஹஸ்பண்ட்க்கு சமைச்சு குடுக்குறோம். வீட்ட நீட்டா வச்சுக்கிறோம். வரவங்களலாம் பாத்துக்கிறோம். ஆ எ என்ன பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாரி நெனச்சுட்டு இருக்கேன். என்ன பொறுத்தவரைக்கும் நான் எனக்கு குடுத்துருக்கிற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப அன்பானவ, நான் ரொம்ப லவ்விங் பெர்சன்ற மாரி நான் நெனச்சுட்டு இருக்கேன். ஆனா, இதெல்லாம் பண்றதன் மூலியமாக நம்ம அன்பை காட்டுகிறவர்களாக இருக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு 50% தாங்க. அப்ப மீதி 50% என்ன இருக்கு? இதெல்லாம் நான் பண்றேன். எப்படி? என் ஹஸ்பண்ட பாத்துக்கிறேன், என் பிள்ளைய பாத்துக்கிறேன், அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு குடுக்குறேன், வரவங்கள நல்லா பாத்துக்கிறேன். அவங்களுக்கு என்ன பண்ணணும்? வீட்ல இருக்க தேவையான அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து குடுக்குறது. இது எல்லாமே நான் பண்றேன். ஓகேவா? அவங்களுக்கு உடம்பு சரியில்லன்னா கூட இருந்து பாத்துக்கிறேன். எல்லாமே பண்றேன். பட் இது மட்டும் போதுமா? அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல. இது மட்டும் பத்தாது. நம்ம தேவனுக்கு அவருக்காக நான் ஊழியம் பண்றேன். அவருக்காக நான் வந்து ஆ ப ப காணிக்கைய குடுக்குறேன். அவருக்காக நான் எல்லாமே பண்றேன். அப்ப இது மட்டும் போதுமா? அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல. இது 50% தான். இன்னொரு 50% என்னது? அவரோட கூட ஸ்பெண்ட் பண்ற டைம். இதுதான் மெயின் அஃபெக்ஷன வெளிப்படுத்துகிற ஒரு பிளேஸ். என்னது? அவரோட ஸ்பெண்ட் பண்ற டைம். எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த ஒரு இண்டிவிஜுவலான பிரேயர் டைமு, வொர்ஷிப் டைமு, அவரு என் கூட பேச அலோவ் பண்ற டைமு தான் பெரிசோ. அதுபோல இன்னைக்கு இருக்கிற நம்ம யோசிக்க வேண்டியது, நம்ம குடும்பத்துல ஸ்டார்ட் பண்ணி, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம அரோமா எப்படி காமிக்கிறோம்னா, நம்மளுடைய அஃபெக்ஷன குடுக்கணும். நம்மளுடைய குவாலிட்டி டைம குடுக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா, இதுல ரொம்ப வீக். என்னுடைய பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, நான் உட்கார்ந்து அவங்க கூட விளையாடுறது அப்டின்னா, எனக்கு அப்படி தெரியவே தெரியாது. என்ன உட்கார்ந்து விளையாடுறது? அவங்களுக்கு எல்லாம் குடுத்துட்டேனா, நெறைய ஏசப்பாவுடைய சாட்சிய சொல்லிக்கிட்டே இருப்பேன். பட் அது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல நான் வந்து என்னுடைய பெரிய பிள்ளைக்கு நான் நெறைய விட்டுட்டேன். பட் 2வது பிள்ளைக்கு ஏசப்பா வந்து எனக்கு அதெல்லாம் கத்துக் குடுத்தாரு. எப்படி? நம்ம பிள்ளைங்களோட நம்ம உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. அந்த அன்புன்றது வெளிக்காட்டப்படணும். எப்படி? கிஃப்ட்ஸ் குடுத்து மட்டும் அல்ல, நம்மளுடைய டைம குடுக்கணும். எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் வெங்கட் தம்பி கிட்ட வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸியா இருந்துட்டு இருப்பாங்க. ஆனாலும், என்ன பிஸியா இருந்தாலும், உனக்கு நீடுன்னு கேட்டா, நாங்க அவைலபிளா இருப்பேன். என்னுடைய டைம நான் மேனேஜ் பண்ணிப்பேன். நீ டோன்ட் வொரி. பட் வெனெவர் யூ நீட் பிகாஸ் அவங்க அங்க இருக்காங்க, நாங்க இங்க இருக்கிறோம். பட் எப்பவுமே இவங்க சொல்ற இந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, நான் இருப்பேன். நான் அந்த டைம தருவேன்.
சோ, எப்ப ஒண்ணு முடியல அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டாலோ, இல்ல நீ ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு மெசேஜ் போட்டாலோ, அந்த டைம்க்கு உடனே வந்து தம்பி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னம்மா என்னாச்சு? நீ இருக்கியா? ஓகே ஃபைன். என்ன ப்ராப்ளம்? மெசேஜ் பார்த்தேன் அப்படின்னுவாங்க. அப்ப என்னது? அந்த டைம குடுக்குறதுக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோமா? தேவனுக்கு நம்ம டைம குடுக்குறோமா? நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம எங்க போனாலும் அவங்களுக்குன்னு இருக்கிற அவ்ளோ பெரிய ஒர்க் பிஸில குடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனா கொஞ்சம் வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய டைம குடுப்பதன் மூலியமாக தான் நம்ம என்ன பண்றோம்னா, தேவனுடைய அந்த அரோமாவ வெளிப்படுத்த முடியும். அதுக்கு ஒரு வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 4:7ல வந்து இப்படியாக போட்டிருக்கு. 1 யோவான் 4:7 பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். சோ இதுல பாத்தீங்கன்னா, அன்பு, அன்பு, அன்புன்னு நெறைய பாத்துட்டோம் இல்லையா? ஏன் லவ்வ காமிக்கணும் அப்டின்னா, ஒண்ணே ஒண்ணுதான். தேவன் அன்பா இருக்கிறாரு. அவர் அன்பா இருக்கிறதுனால, நம்ப அன்பானவங்க தான். இருக்கிற யாருமே அன்பு இல்லன்னு நான் சொல்லவே இல்ல. ஆனா, நம்ப தேவனுடைய வாசனையை வெளிப்படுத்துவதற்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? அந்த அன்பை டிஸ்ப்ளே பண்ணணும். டிஸ்ப்ளே பண்றதுக்கு நெறைய விதத்துல இருக்கலாம். ஆனா, ஒரு பெரிய ஒரு விதம் வந்து, நம்பளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து அடுத்தடுத்த குரூப்புக்கு போகுறது என்ன அப்டின்னு பாத்தீங்கன்னா, குவாலிட்டி டைம். நம்ம ஹஸ்பண்டுக்கு, நம்ம ஒய்ஃப்க்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஹோல் டே போனாலும் ஒரு 5 மினிட்ஸ் உட்கார்ந்துட்டு, "என்னம்மா நீ எப்படி இருக்க? என்னப்பா நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஆஃபீஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகேவா இருக்கீங்களா?" அப்படின்னு நம்ப கேட்கிறோமா? அவங்க டைம கேட்கிறோமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரேர். அதேபோல பிள்ளைங்க பிஸியா அது பண்றாங்க, இது பண்றாங்க, எல்லாமே பண்றோம். பட் அந்த பிள்ளைங்களோட உட்கார்ந்துகிட்டு ஒரு சின்ன அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் நான் நிஜமா நான் கத்துக்கிட்டதுனால, இப்ப என் சின்ன பையன் கூட பார்த்தீங்கன்னா, அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா பெரிய பையன் கூட ரொம்ப பிஸி. நான் வந்து ஊழியம் பண்றேன். அப்ப கவுன்சிலிங்லலாம் ரொம்ப படிச்சுட்டு இருக்கிற டைம். நான் கவுன்சிலிங் பண்றேன்னு சொல்லிட்டு பையன் கூட இருக்கிற டைம அவ்ளோ கம்மி பண்ணி விட்டுட்டேன். ஆனா, இப்ப 2வது என் பிள்ளைக்கு நான் அத தெரிந்து கொள்ளும்போது, ஐயோ! இல்ல நான் எவ்ளோ மிஸ் பண்ணிட்டேன். எனக்குன்னு குடுத்த அந்த பிள்ளை கூட இருக்கிற டைம நான் எவ்ளோ மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, இப்ப எனக்கு குடுத்த அந்த செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இப்பதான் அவன் 6 இயர்ஸ்ன்றதுனால அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். பட் மைண்ட் பிஸியா ஸ்பெண்ட் பண்றது இல்லாம, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, ஆ ஏசப்பாவுடைய காரியங்கள சொல்லும்போது, அவன் கூட விளையாடும்போது, அவன் சந்தோஷத்த பார்க்கும்போது, அந்த அன்பை வெளிக்காட்டும்போது, ஏசப்பாவுடைய நற்கந்தகமா இருக்கிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவுடைய நற்கந்தகமா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. எப்ப பார்த்தாலும் நம்ம ப்ரீச் பண்ணோம், எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து ஏதாவது ஊழியம் பண்ணும்போது தான் அன்பை வெளிப்படுத்த முடியும்னு கிடையாது. இப்படி பண்ணும்போதும் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இயேசுவுடைய அன்பை வெளிப்படுத்தணும். 2 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னது அஃபெக்ஷன்றது அன்பு வெளிக்காட்டப்படணும். ஓகேவா? ஜஸ்ட் அன்பு மட்டும் கிடையாது. வெளிக்காட்டப்பட வேண்டிய விதம் குவாலிட்டி டைம் குடுக்கணும். 2 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ஃபார் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட்ன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கனம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். அப்ப எல்லாருமே சொல்லலாம். அம் நான் சொன்னது போல நான் எல்லாத்துக்குமே வந்து என்னையே நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அ அ என்னுடைய சாட்சிய வச்சே நான் வந்து இத சொல்றேன் நானு. அ எப்படி நான் அன்பானவன்றது, அது எனக்கு எனக்கு வந்து அப்பா நான் அன்பானவ தான் அப்படின்ற ஒரு இது இருக்கும் கன்விக்ஷனு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, மரியாதை குடுக்குறதுன்னு பார்க்கும்போது, ச்சே! நம்ப எவ்ளோ ஒரு கிரேட்டு. நம்பளால நம்ப வந்து எல்லாருக்கும் மரியாதை குடுப்போம். அப்படின்றது என்னுடைய ஸ்கேல்ல பார்த்தீங்கன்னா, எனக்கே அது வந்து, அப்பா நான் எல்லாருக்கும் மரியாதை குடுக்குறேன். மரியாதை குடுக்காத ஆளுன்னு யாருமே கிடையாது எனக்கு. அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஏன்னா, மரியாதைன்னா என்னது? வரவங்கள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவங்களுக்கு தேவையான காரியங்கள குடுக்குறது, அவங்கள வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணா மாரி பேசாதது, இந்த மாரி காரியங்கள் பண்ணும்போது, மரியாதை குடுக்குறோம் அப்படின்ற மாரி இருக்கு. கரெக்ட்டா? ஆ இதுதான் வந்து மரியாதைன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். அது குடுக்குற வரைக்கும் ஓகே ஃபைன் குடுத்துட்டு இருக்கேன்னு நெனச்சேன். ஆக்சுவலா இங்க வந்து என்ன மரியாதை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ எடுத்துக்கலாம். ஆ 1 பேதுரு 2:17 1 பேதுரு 2:17 எல்லோரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூருங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னு போட்டிருக்குன்னா, கனம் பண்ணுங்கள்னு போட்டிருக்கு. அடுத்தது அப்பன்னா என்னது? எல்லாரையும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ், ஆ அ சின்ன பசங்க, பெரியவங்க அப்படின்னு கிடையாது. எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். ரெஸ்பெக்ட் குடுக்கணும். ஆனா, அந்த ரெஸ்பெக்ட் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஆ ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவர்கள். எப்படின்னா, நம்மளுடைய ஹார்ட்டுக்குள்ள எப்படி இருக்கணுமா? நம்ப
நம்ம பெரியவங்கன்ற ஒரு ஃபீலிங் இல்லாம, எல்லாரையும் நம்ம வந்து நமக்கு மேலாக நம்ம கருதி அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் குடுக்கணும். இதுவும் நார்மல் தான். அடுத்தது யோவான் 14:15 எடுத்துக்கலாம். யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இதுதான் வந்து ரொம்ப ஒரு பிரைம் வசனம். என்னதுன்னா, அ நான் ரெஸ்பெக்ட் குடுக்குறேன் அப்படின்றது எப்படி தெரியும்னா, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். இங்கிலீஷ்ல இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். மரியாதை அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஒபே பண்றதுங்க. அவருடைய வசனத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து பண்ணுவதுதான் ஒபேன்றது. அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் தேவனை ரெஸ்பெக்ட் பண்ணாங்களா? பண்ணலையா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அதுக்கு இதுதான் ஒரு பெரிய வசனம். என்னது? என் வார்த்தையை கைக்கொள்ளுவீர்களா? அப்ப ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணாங்க? அவர் சொன்ன வார்த்தை என்னது? நீங்க எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஆனா அத மட்டும் சாப்பிடாதீங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. அந்த ட்ரீல இருக்கிற பழத்த மட்டும் சாப்பிடாதீங்கன்னாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? அத மட் அத அத எடுத்து ட்ரை பண்ணாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலயும் பார்த்தீங்கன்னா, இப்படிதான் நம்ம வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி? அ எல்லாம் பண்ணுவோம். சில காரியங்கள் நமக்கு தப்புன்னு தெரியும். ஆனாலும் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற ஒரு ஈகோ இருக்கு இல்லையா? ஈகோ, எட்ஜிங் காட் அவுட் அப்படின்னுவாங்க. இஜிஓ. நான் உங்களுக்கு எல்லாமே அப்ரிவியேஷனா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இஜிஓ அப்படின்னுவாங்க. அப்படின்னா எட்ஜிங் காட் அவுட். அ எட்ஜிங் காட் அவுட். ஈகோ இருக்கும்போது, காட் இருப்பாரான்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இது ரொம்ப கஷ்டம். ஈகோ இருக்கும்போது காட் இருப்பாரான்னா கஷ்டம். ஒண்ணு ஈகோ இருக்கும், இல்ல காட் இருப்பார். எப்ப காட் ஈகோ போகுதோ, அப்ப ஹோலி ஸ்பிரிட் ஃபுல்லா நம்மள ஃபில் பண்ணிடுவாரு. ஆனா, எனக்கு கொஞ்சம் ஈகோ இருக்குங்க, கொஞ்சம் காட் இருக்குங்கன்னு நம்ம சொல்லிட்டு, இப்ப அப்படி வாழ்றதுக்கு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா என்ன ஆகும், சில டைம்ல தேவன குளோரிஃபை பண்ணுவோம். சில டைம் நம்மளுடைய ஈகோவ நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேக்ஸிமைஸ் பண்ணுவோம். இதெல்லாம் என்னால முடியாது அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது போல நானே. எப்படின்னா, அ என்னுடைய ஹஸ்பண்டுக்கு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, அ என் ஹஸ்பண்ட நான் அவ்ளோ மரியாதையா வச்சிருக்கிறேன் அப்படின்றது எனக்கு ஒரு தாட். எப்படி? அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ப்ரொவைட் பண்றேன். அவங்க எப்ப வேணும்னாலும் ஊழியத்துக்கு போறதுனாலும் நான் அப்ஜெக்ஷனே சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுருவேன். நான் பிள்ளைங்கள பார்த்துப்பேன், ஃபேமிலிய பார்த்துப்பேன், எல்லாமே பார்த்துப்பேன். அதனால அவங்களுக்கு நான் செமையா ரெஸ்பெக்ட் குடுக்குறேன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, அது உண்மையான்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட கேட்டீங்கன்னா, அப்பதான் தெரியும். அப்பதான் எனக்கே வந்து புரிஞ்சது. அவங்க சொன்னாங்க, "நீ என்ன மதிக்கிறதே இல்ல" அப்படின்னுவாங்க. சோ இது இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அ ஏசப்பா குடுத்த கமாண்ட்மென்ட்டே பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்க்கு சொல்லுவாங்க. ஆ புருஷர்களே உங்கள் மனைவிடத்தில் அன்பு கூருங்கள் அப்படின்னுவாங்க. மனைவிகளே உங்கள் புருஷருக்கு பயபக்தியா இருக்க கடவுள் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்பன்னா நீ ரெஸ்பெக்ட் பண்ணு, ரெவரண்ட் பண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா புருஷன்கிட்ட இருந்து வர கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா அதுதான். அது மட்டும் பண்றது ரொம்ப கஷ்டம் தாங்க. அது ஈஸின்னு இல்ல. என்ன சொன்னாலும் செய்வோம். ஆனா, அ ஹஸ்பண்ட் சொல்றத செய்யணும் அப்டின்னா, அது வந்து அதையே செய்யணும் அப்டின்ற மாரி வரும் இல்லையா? எந்த ஹஸ்பண்ட்லயும் மேக்ஸிமம் எந்த ஹஸ்பண்ட் சொல்ல வரல. சில ஹஸ்பண்ட் கேட்டீங்கன்னா, என் பொண்டாட்டி என்ன மதிக்கவே மாட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் மேரேஜ் செமினார்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ மேரேஜ் செமினார்ஸ் எடுக்கிறதுனால நான் வந்து இத வந்து ஃபேமிலிக்குள்ள நான் சொல்றேன் இத. ஸோ அப்ப ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வரலாம், என் பொண்டாட்டி என்ன மதிக்கவே மாட்டாங்க அப்டின்றது ஒரு பிரதான ஒரு இதுவா வருது. ஆனா ஏசப்பா சொன்னது, உன் ஹஸ்பண்ட மதிமா அப்டின்னு இருக்கிறாரு. ஆனா, ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வர கம்ப்ளைண்ட் எப்படின்னா, என் பொண்ணு மதிக்கிறதே இல்ல அப்டின்னுவாங்க. அப்ப என்னன்னா, அது பெரிய சேலஞ்சிங் தாங்க. இதுல இருக்கிறவங்க யாரு அத அக்செப்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆ பிரிசி நீ அக்செப்ட் பண்றியா இல்லையா? நம்ப வந்து கனம் பண்றதுன்றது, அது வந்து எ சேலஞ்சிங்கா இல்லன்னா ஈஸியா பண்ணிடலாம் நீ அப்டின்றதா? சம்டைம்ஸ் சேலஞ்சிங் தான். ஸோ எல்லா விதத்திலயும் ரெஸ்பெக்ட் எல்லா விதத்திலயும் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்துட்டு அத கோ த்ரூ பண்ணி போகணும். ஸோ தேங்க் யூ, தேங்க் யூ. ஸோ கண்டிப்பா. நம்மளோட ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணும்பொழுது, அது அவங்களுக்கு வந்துட்டு ஃபேவரா இருந்தா மட்டும் தான் எல்லாமே வந்துட்டு நார்மலா வந்துட்டு இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு நம்மளோட ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு டிஃபரெண்ட்டா இருக்கும்பொழுது, அத வந்துட்டு கோ த்ரூ பண்ணி போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ வி நீட் டூ கோ கண்டிப்பா. த்ரூ. ஆ அதான். சோ ஸ்ட்ரகிள்ஸ் கிட்ட போக வேண்டாம். ஆனா, அவங்க சொல்றத அப்படியே செய்ய முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலஞ்சிங் இல்லையா? நம்ப முடியாது. ஆனா, இந்த வசனத்துல போட்டிருக்கு, "நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவீர்கள்." அப்ப ரெஸ்பெக்ட்ன்னு சொன்னா, இன்னொரு டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஒபீடியன்ஸ். எப்படி? நம்ம மைண்டுக்குள்ள இது கரெக்ட்டா இல்லையே! அப்படின்னு தான் தோணும். லாஜிக்கா பார்த்தீங்கன்னா, அது பண்றதுக்கு முடியாது. ஆனா, பை லவ் பை லவ் அன்புன்னு வரும்போது, ரெஸ்பெக்ட்ன்னும் போது, சரி ஓகே. எனக்கு செட் ஆகல. ஆனாலும் அவர் சொல்றாரு நம்ம கேட்கலாம். சம்டைம்ஸ்
ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் சொல்றது ஒய்ஃப் சொல்றது அந்த ஹஸ்பண்டால செய்ய முடியாது. அது பண்றதுக்கு லாஜிக்கா பாத்தீங்கன்னா செட் ஆகாது. ஆனா இல்ல, பை லவ், அன்பின் நிமித்தம் என்ன பண்ணலாம்னா, இல்ல நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம இறங்கி போயிட்டு செய்யும்போது, அதாவது இறங்கி போயிட்டு உங்களுக்காக நான் செய்யறேன் அப்படின்னு செய்யறது கிடையாது. உங்களுக்காக நான் செய்யறேன்னிட்டு நம்ம ஹார்ட்டுக்குள்ளேயும் நம்ம அக்செப்ட் பண்றது. எங்க ஃபேமிலில பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது போல என் ஹஸ்பண்டுக்கு நான் அவ்ளோ மரியாதையா வச்சுட்டு இருக்கேன்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, "நான் சொல்றது எதுவுமே நீ செய்ய மாட்டேன்றியேம்மா! நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டேன்றியே! அப்ப எப்படி நீ ரெஸ்பெக்ட் நீ நெனச்சுக்கிற, நீ என்ன ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆனா என்ன கேட்டா நீ ரெஸ்பெக்ட் பண்ணல. நான் சொல்றது எதுவுமே வந்து நான் சொன்னத இன்னைக்கு இது பண்ணுமா அப்டின்னா, நீ அத பண்ண மாட்ட. அ நாளைக்கு பண்றேன்" அப்டின்னுவாங்க. சோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஓ! அப்படியா? ச்சே! என்னடா இது? நம்ம என்னமோ பெரிய ரெஸ்பெக்ட் குடுக்குறோம்னு நெனச்சுட்டு இருந்தா, அத்தான் இப்படி நம்மள தூக்கி போட்டுட்டாரு. ஒண்ணுமே பண்றது இல்லன்னு சொல்லிட்டாரு அப்டின்னிட்டு. அப்ப இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம், ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியிறது அப்படின்றது தான் ரெஸ்பெக்ட்ன்னு அர்த்தம். அப்படி பார்த்தா நம்ம தேவனுக்கு எவ்வளவு தூரம் நம்ம வந்து அவர லவ் பண்றோம்னா, நம்ம எப்படி ரெஸ்பெக்ட் குடுக்குறோம்? நான் தேவன கனம் பண்றதுன்னா, ஃபாஸ்டிங் பண்றது, அவருக்காக மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்றது, அவருக்கு டயத்த குடுக்குறது, இதுதான் ரெஸ்பெக்ட்டான்னு பார்த்தீங்கன்னா, இது ரெஸ்பெக்ட் தான். இல்லன்னு சொல்லல. இது ஒரு 50% தான். பட் அனதர் 50% என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பல்க்கா இருக்கு. நம்மளால கீழ்ப்பட முடியுதா? நம்மளுடைய லாஜிக் மைண்ட் வந்து ஆன்னு சொன்னாலும், இல்ல அவருடைய வசனத்துக்கு அன்னைக்கு லாஜிக் மைண்ட் படி தான் ஆடம் அண்ட் ஈவ் போனாங்க இல்லையா? ஆதாமும் ஏவாளும் அவங்க லாஜிக் மைண்ட் படி, இது என்ன வேணான்னு சொல்றாரு? ஆனா இத சாப்பிட்டு தான் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கே! அப்ப சாப்பிட்டா எவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அத சாப்பிட்டா நம்மளும் வந்து தேவர்களே போல ஆவோமே! அப்டின்னிட்டு அவங்க லாஜிக் மைண்ட மீறி, அவருடைய கட்டளைய மீறி அவங்க போனாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்பெக்ட்ட மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரெஸ்பெக்ட்ட மிஸ் இப்பயும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கணம்னு காட் எங்கெல்லாம் போட்டிருக்காருன்னா, அந்த இடத்துலலாம் என்னது பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள்னு போட்டிருக்கும். அப்ப பேரண்ட்ஸ்க்கு வந்து சில்ட்ரன்ஸ் ஒபே பண்ணணும். ஆனா, அதுதான் கணம். நல்லா இருக்கிறீங்களா? அப்படியே நம்ம அம்மா, அப்பாங்கள அப்படியே பார்த்துக்கிறாங்கன்னா, அது கிடையாது. அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியிறாங்களா? நம்மளுடைய வார்த்தைக்கு நம்ம பிள்ளைங்கள் கீழ்ப்படியிறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மள ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஆனா, இப்ப பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. பட் நம்ப வந்து ரெஸ்பெக்ட் பண்றது மூலியமா என்ன பண்றோமா, அவருடைய வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அரோமா நம்ம எங்க போனாலும், நமக்கே தெரியாம அவருடைய வாசனை வெளியில போகுது. எப்படி? அவருக்கு கீழ்ப்படிறதன் மூலியமாக. அவருக்கு மட்டும் இல்ல, நம்ம ஃபேமிலிக்குள்ள நம்மளுடைய பிள்ளைங்க நம்மளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்போது, கணவருக்கு நம்ம கீழ்ப்படியும்போது, கணவரும் மனைவியும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க சொல்ற அந்த வேர்ட்ஸ்க்கு வந்து ஒபே பண்ணும்போது, தேவனுடைய வேர்ட்ஸ்க்கு ஒபே பண்ணும்போது, இப்படி பண்ணும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? தேவனுடைய வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். அரோமா ஃபார் கிரைஸ்ட். சோ அப்ப ஏ முடிச்சுட்டேன், அஃபெக்ஷன் முடிச்சாச்சு. ஆர் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட்னா திரும்பியும் சொல்றேன், ஒபே பண்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வதுக்கு வரோம். அ அ ஏ-ஓ ஏ-ஆர்-ஓ. ஓ ஃபார் ஆர்டர். ஆர்டர் அப்படின்னு சொன்னேன்னா, 1 கொரிந்தியர் 14:40. 1 கொரிந்தியர் 14:40ல நான் படிக்கிறேன். "சகலமும் நல்லொழுக்கமாயும், கிரமமாயும் செய்யப்பட கடவது" அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி? சகலமும் எவ்ரிதிங் எப்படி? "லெட் ஆல் திங்ஸ் பி டன் டீசென்ட்லி அண்ட் இன் ஆர்டர்." லெட் ஆல் திங்ஸ் பி டன் டீசென்ட்லி அண்ட் இன் ஆர்டர். இன் ஆர்டர் அப்படின்னு போட்டிருக்கு. ஆர்டர். ஆம், இதுக்கும் கிறிஸ்துவுடைய வாசனைய வெளிப்படுத்துறதுக்கும் எங்க சம்மந்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம், கண்டிப்பா சம்மந்தம் இருக்குங்க. எப்படின்னா, ஆ அ நாங்க இயேசுவே தெரியாத ஒரு ஒரு குடும்பத்திலருந்து நாங்க ரட்சிக்கப்பட்டோம்ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, அப்படி அதுலருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா, அ எங்க வீட்ல வந்து அ எங்க அம்மா தான் ஃபுல்லாவே எல்லாமே வந்து எப்படின்னா, ஏ டூ இசட் ஃபுல்லா கிளீனா வச்சுப்பாங்க, நீட்டா வச்சுப்பாங்க. எனக்கு அந்த வேலைய குடுத்ததே கிடையாது. இப்ப வரைக்கும் எங்க அம்மா தான். வந்தாலும் சரி, எல்லாமே வந்து எல்லாமே ஒழுங்கும் கரமா வச்சுட்டு போவாங்க. ஆனா, நான் பார்த்தீங்கன்னா, அவங்க கூட தான் இருந்தேன். பட் ஆனா இத அப்சர்வ் பண்ணதே கிடையாது. அதனால டிசிப்ளின்னு பார்க்கும்போது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கம்மி தான். எப்படி? ஐ அம் நாட் எ வெல் ஆர்கனைஸ்ட். அப்படியே எல்லாமே இருக்குன்ட்டு சில பேர் அதுல இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க உங்களுடைய வீட்ட, உங்களுடைய ஆஃபீஸ் வொர்க்கு, உங்களுடைய ஃபேமிலில அப்படி வரும்போதே எல்லாமே நீட்டா, ஆர்டரா இருக்குன்னு சொன்னா, நீங்க அது பண்றதன் மூலியமாக சும்மா பண்ணலைங்க. அது பண்றதன் மூலியமாக கிறிஸ்துவுடைய வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கீங்க. சும்மாவே கிடையாது. சும்மா வீட நம்ம வந்து அது வந்து சொல்லுவாங்க சில பேர் பெர்ஃபெக்ஷனிசம். அ என்னால அப்படி இல்லன்னா என்னால இருக்கவே முடியாது. எல்லாமே நீட்டா இருக்கணும். அப்படி பார்த்தா என்னால முடியாது அப்படின்னுவாங்க.
அது ஒரு சைடுல அது ஒரு கொஞ்சம் கஷ்டமா ஓவரா போயிட்டு அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாரி இருக்கக்கூடாது. அதுக்கே டைம ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கக்கூடாது. ஆனா, எப்படி நீட்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு நீங்க இருக்கிறவர்களா இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அ அதன் மூலியமாக சும்மா கிடையாது. தேவனுடைய அரோமாவ நீங்க அதன் மூலியமா வெளிப்படுத்துறீங்களா? உங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா, உங்க வீடு வச்சிருக்கிற அப்படியே அந்த ஒரு நீட்னஸ பார்க்கும்போதே, "இவங்க எப்படி இவ்வளவு சூப்பரா வச்சிருக்காங்க?" அப்படின்னா, ஏன்னா, கிறிஸ்துவுடைய நற்கந்தகமா இருக்கிறீங்க. அதன் மூலியமா நான் சொன்னது போல நீங்க பிரீச் பண்றது மூலியமா, நீங்க சாட்சி சொல்றதன் மூலியமா மட்டும் நீங்க இயேசப்பாவுடைய அன்ப வெளிப்படுத்தல. ஆனா, உங்க வீட நீங்க எப்படி நீட்டா வச்சுட்டு இருக்கீங்க? வர்றவங்களுக்கு எப்படி நீங்க நீட்டா சர்வ் பண்றீங்க? அ அ உங் 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 ஏதாவது ஒண்ணு தேவைப்படுதுன்னு சொன்னா, எப்படி நீங்க அத அழகா எடுத்து ரைட் டைம்ல குடுக்குறீங்க? இப்படி நம்மளுடைய லைஃப நம்ப அப்படியே ஒரு டிசிப்ளினா மெயின்டெயின் பண்றதன் மூலியமாக கூட எப்படின்னோ, நம்ம தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணுமா. இது வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து சொன்னது போல டிசிப்ளின்ல கொஞ்சம் கம்மி தான். அதுதான் எங்க அம்மா பாத்துக்கிறாங்களே. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா, எங்க அம்மா வந்து பாத்துப்பாங்கன்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால, அப்படி அப்படி அப்படியே போட்டு வைப்பேன். ஒரு 1 மாசம் ஆச்சுன்னா, அம்மா வருவாங்க. வந்தாங்கன்னா எல்லாத்தையும் நீட் பண்ணி, கிளீன் பண்ணி வைப்பாங்க. அது பாத்தீங்கன்னா, அது நல்லதுன்னு பாத்தீங்கன்னா நல்லது. ஆனா, இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா, நான் வெளியில யாராவது வரப்போறாங்கன்னா, அந்த டைம்க்கு நல்லா நீட் பண்ணிடுவேன். எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சூப்பரா வச்சுருவேன். ஆனா, போனதுக்கு அப்புறம் ஜென்ரலா நம்ம லைஃப்ல வந்து அப்படி இருக்க முடியுமான்னு பார்த்தா, யாரு வரப்போறாங்க? என்னத்துக்கு? அப்படின்ற மாரி இருக்கு. நான் அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் இருக்கிறேன். அந்த மாரி யாராவது இருந்தீங்கன்னு சொன்னா, இல்ல. நம்ம மத்தவங்களுக்காக இல்ல. நம்பளுடைய வீட்ட நம்ப ஆர்கனைஸ்டா வச்சிருக்கிறதன் மூலியமாக, நம்மளுடைய பிள்ளைங்களுடைய காரியங்கள நம்ம ஆர்கனைஸ்டா பண்றதன் மூலியமாக, நம்மளுடைய வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு நம்ம ஆர்கனைஸ்டா நம்ம பண்றதுனால, இதன் மூலியமாக கூட நம்ம எப்படி இருக்கிறோமா, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய வாசனையை எப்படி அடின்னு விடுற வாசனை. சோ அதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய ஆன்டி நான் சொன்னேன் இல்லையா, எசப்பா கிட்ட இருந்து ரட்சிக்கப்பட்டேன்னு, அவங்களுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு அது ஒரு பெரிய ஒரு இதுவா இருக்கும். அவங்க எப்படி இவ்வளவு சூப்பரா வச்சுட்டு இருக்காங்கன்ட்டு. ஆன்டி வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ்ல இருந்து போகும்போதே பாத்தீங்கன்னா, அப்படியே ஒரு எப்படி பேர்ட்ஸ் கத்திக்கிட்டே அழகா குட்டி குட்டி குட்டியா கத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அப்படியே வந்து அ அ செடிங்க, அவ்ளோ செடி பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போதே பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய வசனம் இருக்கும். அப்படி வீட்டுக்குள்ள போய் அப்படி வீட்டுக்குள்ள போனாவே நம்ம சும்மா இருக்க முடியாது. ஆ அப்படின்ற மாரி அப்படியே சுத்தி பார்க்க தோணும். அப்ப வெறும் டிஸ்ப்ளே தான் பார்க்குறோம். பட் இத பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ச்ச! இவ்ளோ இவங்க பண்றாங்களா? இவ்ளோ சூப்பரா இருக்கா? அப்படின்னு சொல்லுகிறவர்களாக இருக்கும்போது, என்ன அவங்க தெரியாம ஏசப்பாவுடைய வாசனையை வெளிப்படுத்திகளாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஆடட் பாயிண்ட். இந்த வீட்டுக்கு திரும்பியும் போமாட்டோமா? இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமான்ற ஒரு ஏக்கத்த எங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். அப்பதான் நான் வந்து அந்த வீட்டுக்கு டெய்லி என்னுடைய வாலிப நாட்கள் நான் 16, 17 வயசுல தெரிஞ்சுக்கிட்டம்போது, டெய்லி நான் போக ஆரம்பிச்சேன். டெய்லி போயிட்டு அந்த இடத்துல நான் இருக்க ஆரம்பிச்சேன். சோ, அதன் மூலியமாக நம்ம இயேசப்பாவுடைய அன்ப நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். அப்ப ஏஆர்ஓ அப்ப இந்த பார்த்துட்டு இருக்கிற இத கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து எப்படின்னா, ஆர்டரா நம்ம இருக்கிறதன் மூலியமாக அவருடைய நற்கந்தகத்தை, அரோமாவை நம்ப ஸ்ப்ரெட் பண்றோம். அப்ப அது இருக்கணும். நம்ப பண்ணும்போது இப்ப நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட கூட முடிந்து போகல. நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி நம்மளுடைய பிள்ளைங்க நம்மள பார்த்துக்கிட்டே இருக்காங்கங்க. அவங்க எப்படி செய்வாங்க? எத பார்க்குறாங்களோ, நம்ம எத சொல்றதோ அத செய்ய மாட்டாங்க. எத பார்க்குறாங்களோ அததான் செய்வாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம வீட்ட நீட்டா வச்சுட்டுருக்கோம். ஆர்டரா வச்சிருக்கோம். பசங்களுக்கு எல்லாமே நீட்டா எடுத்து குடுக்குறோம்னா, நம்ம பிள்ளைங்களும் நாளைக்கு கண்டிப்பா அப்படிதான் இருப்பாங்க. ஆனா, அத நம்ம இன்டென்ஷனா சொல்லிக் குடுக்கணும். ஓகேவா? அப்படி இல்லன்னும்போது என்ன ஆகுது, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கஷ்டப்படுவாங்க. எங்க அம்மா அவ்ளோ நீட்டா வச்சுக்கிட்டாங்க. ஆனா, எனக்கு சொல்லிக் குடுத்தாங்களான்னு பார்த்தா சொல்லியே குடுக்கல. ஆனா, இப்ப நான் அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். பட் தேவ கிருபையில வந்து அப்படி இருக்கணும். அப்படி இல்லன்னா நம்ப அது ஒரு நல்லது இல்லையே! அதனால எவ்ளோ ஒரு கேயாஸ்ல ஒரு கஷ்டமா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாரி ஒரு ஃபீலிங். அப்ப ஏசப்பா இப்ப என்ன அத வந்து தகுதிப்படுத்திட்டு இருக்கிறாரு. அப்ப இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க, உங்க வீட்ல உங்களுடைய ஆர்டர்னஸ் எப்படி இருக்கு? நீங்க போற இடத்துல உங்க ஆர்டர்னஸ் எப்படி இருக்கு? உங்க மினிஸ்ட்ரில உங்களுடைய ஆர்டர் எப்படி இருக்கு? எல்லாம் ஒழுங்கும் கரவுமா இருந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா, நம்ம தேவனுடைய வாசனையை வெளிப்படுத்திகளாக இருக்கிறோம். அ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் நான் முடிச்சுருவேன். AROM. எம் ஃபார் மெரிமென்ட். ரொம்ப, 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி? மெரிமென்ட்னா சந்தோஷமா இருங்க. சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வசனம் வந்து அ நெகேமியா 8:10. நெகேமியா 8வது அதிகாரம், ஆ 10வது வசனம். லாஸ்ட் பார்ட்டு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பெலன் என்றான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பெலனா? சந்தோஷமா இருக்கிறது கூட எப்படிங்க? அது வந்து தேவனுடைய
பெலன். அது அது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் மட்டும் கிடையாது. பிலிப்பியர் 4:4 அதுல அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் 4:4 இப்படி போட்டிருக்கு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு போட்டிருக்காரு. என்னது பால் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள்னு மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேனா, ஸ்ட்ரெஸ் பண்றாரு. இன்னைக்கு இணைந்து இருக்கிற உங்க எல்லார்கிட்டயும் நான் வந்து கொடுக்க வேண்டிய ஒரு 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 தாட் ப்ராசஸ் வந்து என்னன்னா, நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா அப்படின்றத நம்ம சொன்னோம் இல்லையா? ஒவ்வொன்னுத்துலயும் நான் எப்படி இருக்கேன்ற அந்த ஸ்கேல நம்ம பார்க்கலாம். எப்படி ஸ்கேல் நான் வந்து எவ்வளவு அஃபெக்ஷனை காமிச்சிட்டு இருக்கேன். 1 to 10 அப்படி வச்சுக்கலாம் ஸ்கேல. ஓகேவா? 1ல இருந்து 10ல நான் வந்து எவ்வளவு அஃபெக்ஷனை நான் என் ஃபேமிலி கிட்ட காமிக்கிறேன். என் ஹஸ்பண்ட் கூட, என் இது கூட, என்னை சுத்தி இருக்கிறவங்க கூட என்னுடைய இதை காமிக்கிறேன் அப்படின்ட்டு. அடுத்தது ரெஸ்பெக்ட். எவ்வளவு தூரம் நான் ரெஸ்பெக்ட்ன்றது நம்ம பிள்ளைங்க கிட்ட எல்லாம் ஒபே பண்ணணும்ன்றது கிடையாது. அப்ப வந்து ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கணும் 50%. அடுத்தது பெரிய விஷயம், பெரிய நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட, நம்மளுடைய பெரியவங்க, நம்மளுடைய இன்லாஸ், நம்மளுடைய பேரண்ட்ஸ் அப்படி பண்ணும்போது என்னது ரெஸ்பெக்ட்ன்றது நம்ம வந்து அவனுக்கு ஒபே பண்ணணும். ஓகேவா? அப்ப அதுல 1 to 10 ஸ்கேல நான் எவ்வளவு இருக்கிறேன். நான் இருக்கிறதே 9ல தான் இருக்கேன், 8ல தான் இருக்கேன், 7க்கு மேல இருந்தாவே பெர்ஃபெக்ட், ஓகே தான். ஆனா அதை விட கம்மியா இருக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம அதை வந்து என்ன பண்ணணும், எடுத்துட்டு வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணோம் நம்மளோட ஸ்கேல. ஏன்னா இது நமக்கு 10ல இருக்கும் போதுதான் என்ன ஆகும், 100% ஏசப்பாவுடைய இதை நம்ம வாசனை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது மெரிமெண்ட்னு பாத்தீங்கன்னா சந்தோஷமா. எத்தனை பேர் சொல்லுங்க, எங்க நான் எப்பவுமே சந்தோஷமா தாங்க இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமானா ரொம்ப சேலஞ்ச் தான். ஏன் நம்ம வாழ்க்கையில அப்படியே ஆன் அண்ட் ஆஃப் இல்லையா? அப்படியே ரொம்ப ஹாப்பியா போகும்போது நமக்கே தெரியாம அப்படியே ஒரு ஜாய், ஒரு ஹாப்பியும் பொங்கும் நம்ம ஃபேமிலி. நம்ம ஹாப்பியா இருக்கிறோம்னா, அதுவும் எஸ்பெஷலி நான் சொல்றது என்னன்னா விமனா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா சந்தோஷமா இருந்துதாங்க ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விமன் வந்து அந்த ஒரு விமன் சந்தோஷமா இருந்துட்டாங்கன்னா அவங்களோட ஹோல் ஃபேமிலியே சந்தோஷமா இருக்குங்க. அந்த ஒரு விமன் மட்டும் அப்செட்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு பாருங்களேன். அந்த ஃபேமிலி எப்படிப்பட்டதா இருக்கும்? தாம் தூம் தூம் தா 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 அவங்களுடைய டென்ஷன் எல்லாம் பறக்கும் இல்லையா? நானும் ஒரு விமனா இருக்கிறதுனால தான் தைரியமா சொல்றேன். ஏன்னா எனக்கு தெரியுது இல்லையா? சோ நம்ம அப்செட்டா இருக்கிறோம்னா எதை செய்வோம். ஆனா அப்செட்னா அப்படி கத்தி தான் சண்டை போடுவோம்னு சொல்ல வரல. ஆனா நம்ம அப்செட்டா இருந்தோம்னா அந்த ஒரு சந்தோஷத்தோடயே பண்ண முடியாது. சாப்பாடு வைப்போம், சாப்பிட்டுட்டு போவாங்க, மூஞ்சி உருன்னு இருக்கும். அந்த பசங்களுக்கு சாப்பிடுறியா இல்லையா அப்படின்னு ஒரு திட்டு வரும். சோ அப்ப வரவங்களுக்கு செஞ்சு வைப்போம். ஆனா எப்ப நம்ம ஹார்ட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? ஒரு பாய்லிங், ஏதோ ஒரு பிரச்சனை உள்ள போயின்னே இருக்கு. அது எல்லாமே நமக்கே தெரியாம வெளியில கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வரும். என்னைக்காவது ஒரு நாள் ஹஸ்பண்ட் கிட்ட டப்புன்னு வெடிக்கும். அப்ப ஒய்ஃப் தான் சந்தோஷமா இருக்கணும்னா, ஹஸ்பண்ட் சந்தோஷமா இருக்கக்கூடாதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறதன் மூலியமாக இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற மெசேஜ், இயேசுவுடைய நற்கந்தகத்தை வெளிப்படுத்துறோமா, அரோமாவா இருக்கிறோமா. நம்ம சந்தோஷமா இருந்தா மத்தவங்க ஃபீல் பண்ணுவாங்கங்க. இவங்க எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறாங்க? எந்த பிரச்சனை வந்தாலும் எப்படிங்க சந்தோஷமா இருக்கிறாங்க? அப்படின்னுட்டு. எப்படி இருக்காங்க? ஏன்னா அவங்க கிறிஸ்துவுடைய வாசனை வெளிப்படுத்துறாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சொல்லிட்டே இருப்பேங்க. அந்த பிரச்சனைக்கு முடிவு என்னது? நம்ம எப்பவுமே அது என்ன ஆக போகுதோ அந்த முடிவை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், கவலைப்படுவோம். ஆனா ஏசப்பா சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சோம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறாராம். அப்ப ஃபைனல் எண்ட் ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம தான் வின்னு, நம்ம தான் ஜெயிக்க போறோம், நம்ம தான் இருக்க போறோம்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் எங்க வந்து கேப் விடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனாலும் நமக்கு என்ன பண்ணுவோம், சோகமா இருப்போம், இல்ல கஷ்டமா இருப்போம், இல்ல எரிச்சலோட இருப்போம். அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப என்ன ஆகும், நம்ம கிட்ட இருந்து பாஸ் ஆகும். ஹஸ்பண்ட் கிட்ட, ஒய்ஃப் கிட்ட, பிள்ளைங்க கிட்ட. வெளி இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப டிஸ்ப்ளே பண்ண மாட்டோம். அப்படியே ஒரு என்னது டிக்னிஃபைடா நம்ம என்ன பண்ணிப்போம், மெயின்டெயின் பண்ணிப்போம். மத்தவங்க கிட்ட நம்ம இத காமிக்க மாட்டோம். ஆனா, உள்ளுக்குள்ள சந்தோஷம் சரியா இல்லாம நம்ம பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ நம்மளே ஐடென்டிஃபை பண்ண முடியுங்க. அப்ப இன்னைக்கு நம்ம இயேசுவ வெளிப்படுத்தும்போது சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏசப்பா கிட்ட நம்ம ஜெபம் பண்ணியே ஆகணும். ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு, "நீ சந்தோஷமா இருமா, சந்தோஷமா இருமான்னு." சந்தோஷம் இருக்க முடியாத காரியங்கள் நம்மள தடை பண்ணுதுன்னு சொன்னா, அவர்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு, "அப்பா என்ன காரியம்?" அன்னால போல அவர் பாதத்துல ஊத்திடணும். ஊத்திட்டு, "அப்பா இந்த பிரச்சனை என்ன போட்டு அமுக்குது. என்ன இது பண்ணுது. வெளில வந்துடணும்ப்பா. நான் சந்தோஷமா இருக்கணும்." நீங்க ஹேப்பியோட உங்க பிள்ளைங்களுக்கு சர்வ் பண்றதுல இருந்து, விளையாடுறதுல இருந்து, உங்க ஹஸ்பண்ட்க்கு குடுக்கறதுல இருந்து, ஊழியத்த பண்றதுல இருந்து பண்ணி பாருங்களேன். அதுல இருக்கிற ஒரு ஜாயே தனிய. அது நீங்க கஷ்டப்படவே வேணாம். ஏசப்பாவே உங்கள அப்படியே உயர்த்த முடியும். அதுல ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா, எனக்கு என் ஹஸ்பண்ட் தான். எப்படி என் ஹஸ்பண்ட் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. எனக்கு அத பார்த்தா கொஞ்சம் பொறாமையாவே இருக்கும். எப்படி ஃபுட் சாப்பிடுறதுனா கூட அவ்ளோ சந்தோஷமா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் சொல்லுவேன், "இவ்ளோ காஸ்ட் இருக்கு. எதுக்கு இத வாங்கி சாப்பிடுறீங்க?"
குழந்தைங்க, "ஏய் எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் சாப்பிடுறேன்" அப்படின்னுவாங்க. நான் சொல்லுவேன், "ஐயோ! இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குப்பா. எனக்கு வேணாம். எனக்கு ஏதாவது கொஞ்சம் இதுவா வாங்கி குடுங்கன்னுவேன்." ஆனா அத பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ச்சே! என்னடா இது? அப்படின்ற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்ப என் ஹஸ்பண்ட் எது பண்ணாலும் எங்களுக்கும் அந்த ஃப்ரீடம் குடுத்துருக்காரு. "உனக்கு எத பிடிக்குதோ நீ பண்ணு. உனக்கு எத பிடிக்குதோ நீ பண்ணுன்ட்டு." அப்ப சந்தோஷமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுடைய அங்கமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வெரி, 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 வெரி இம்பார்ட்டன்ட். ஏல ஸ்டார்ட் பண்ணோம், ஏல முடிக்கிறோம். ஏ ஃபார் அக்செப்டன்ஸ். ஏற்றுக்கொள்ளுகிறது. நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிறிஸ்துவுடைய நற்கந்தகமா இருக்கிறோம். ரோமன்ஸ் 15th சாப்டர் 7th வெர்சஸ். ரோமன்ஸ் 15th அண்ட் 7th வெர்சஸ் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னது? கிரைஸ்ட் ஹவ் அக்செப்டட் அஸ். தேவன் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறாராம். அப்ப நம்மளும் என்ன பண்ணணுமா? மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளணுமா? சோ இதுல வந்து கிறிஸ்து நம்மளை எப்படிங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு? எப்படி ஏற்றுக்கொண்டிருக்காருன்னா, நம்மள அப்படியே ஏத்துக்கல. நம்மளுடைய வீக்னஸோட. அப்ப ஒவ்வொன்னுத்துலயும் நான் வந்து ஒரு ஒரு அ அ இப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்படின்ற மாரி ஒண்ணொண்ணு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது, இந்த விஷயத்துல வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்னஸோட நம்ம கூட இருக்கிற பிள்ளைங்கள், நம்ம ஹஸ்பண்ட், நம்ம ஸ்பௌஸ், நம்ம ஒய்ஃப், நம்மளுடைய ஃபேமிலில இருக்கிற அடுத்தவர்கள், அடுத்தது நம்மளுடைய ஊழியத்துல இருக்கிற எல்லாரையுமே, நம்மளுடைய ஒர்க்ல இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் இவங்க எல்லாமே நம்ம ஏத்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க கிட்ட நம்ம ரொம்ப அவங்களோட வீக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா எங்க இது பிகின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபேமிலில தான். நம்ம ஃபேமிலில அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள ஏற்றுக்கொள்ள முடியும். அவங்களுடைய வீக்னஸ ஏற்றுக்கொள்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க தான் சேலஞ்ச். எப்படி தெரியும் தெரியாதுன்னா, நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு விஷயத்த வீட்ல பசங்க இது பண்ணல, இது பண்ணல, இது பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னா, அப்ப நம்ம அவங்கள ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். என் பொண்டாட்டி கிட்ட இது சரியில்ல, சரியில்ல, சரியில்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னா, அப்ப நீங்க அவர்கள ஏற்றுக்கொள்ளல. 100% யூ ஆர் நாட் அக்செப்டட்ன்னு அர்த்தம். ஒய்ஃப் ஹஸ்பண்ட குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு விஷயத்துல அப்படின்னா, நீங்க அவங்கள ஏற்றுக்கொள்ளல அப்படின்றது ப்ரூவன். அத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்க நான் ரொம்ப குறை சொல்றேன்? அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணணும்? நான் ஏற்றுக்கொள்ளணும் அப்டின்னா, தேவன்கிட்ட அந்த கிருபை கேட்கணும். அப்பா நீங்க என்ன ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. எவ்ளோ குறையா இருந்தாலும் என்ன நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? அதே போல நான் என்னுடைய ஃபேமிலில, என்னுடைய இருக்கிற எல்லா இடத்துலயும் ஏன்னா மனுஷனுக்குள்ள நெறைய நம்மளுடைய பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. அந்த ஒரு வீக்னஸின் மத்தியில நம்ம அவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது தான், தேவனுடைய வசனம், தேவனுடைய வாசனையை, அவருடைய ஃபிராக்ரன்ஸ, அவருடைய அரோமாவை நம்ம வெளிப்படுத்தியிருக்கிறவங்க இருக்கிறோமா? அப்ப இன்னைக்கு இந்த நம்ம பார்த்த இந்த காரியங்கள் ஃபார் அரோமான்ற அந்த 5 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இன்டென்ஷனலா நான் எவ்ளோ பண்ணிட்டு இருக்கிறேன்? என்னுடைய ஸ்கேல் எத்தன இருக்கு? அப்படின்றத நம்ம செக் பண்ணிடணும். செக் பண்ணும்போது அத நம்ம அப்படியே ஓகே கம்மியா இருக்கு. இல்ல என் ஹஸ்பண்ட நான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் ஒய்ஃப நான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னுடைய பிள்ளைங்க எத பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னா, இல்ல, இல்ல நான் வந்து தேவனுடைய வாசனை வெளிப்படுத்தல. அந்த இடத்துல நான் வெளிப்படுத்தல. இல்ல நான் வெளிப்படுத்தணும். அந்த குறைய நிறைய மாத்தணும். அவங்க கிட்ட இருக்க நிறைய நான் பார்க்கணும்னு நம்ம நினைக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தேவன் நமக்கு உதவி செய்து, நம்ம அத வந்து அ கொஞ்சம் அத வந்து நம்ம எடுத்துட்டு போக கர்த்தர் கிருபை பண்ணுவாரு. அப்ப நான் சொன்ன இந்த 5 காரியங்கள நம்ம பண்ணும்போது, அ ஏ ஃபார் ஏ ஃபார் அஃபெக்ஷன், டிஸ்ப்ளேட் லவ் டிஸ்ப்ளே பண்ணணும். ஆர் ஃபார் ரெஸ்பெக்ட், ஒபீடியன்ஸ் அ ஒபீடியன்ஸா இருக்கும்போது தான் ரெஸ்பெக்ட்டா இருக்குது. அடுத்தது ஏஆர்ஓ ஆர்டர். எவ்ரிதிங் இன் ஆர்டர் அப்படின்னு நம்ம வைக்கணும். எப்படி நம்மளுடைய ஃபேமிலி லைஃப்ல இருந்து, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருந்து எல்லாத்துலயுமே நம்மளுடைய ஆர்டர் இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மெரிமென்ட். ஹாப்பினஸ்ன்றது கம்பல்சரி இருக்கணும். ஹாப்பியே இல்லாம நம்ம எந்த காரியம் பண்ணாலும் அதோடைய ஃபுல் ஃப்ரூட்ட நம்ம ரிசீவ் பண்ண முடியாது. அடுத்தது ஃபைனலா அக்செப்டன்ஸ். வீக்னஸ் அவங்களுடைய வீக்னஸோட கூட நம்ம அக்செப்ட் பண்ணும்போது, இப்படிப்பட்ட ஒருத்தரா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தேவனுடைய வாசனையை வெளிப்படுத்தும்போது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணி நம்ம தான் வெற்றி சிறக்க பண்ணுவோங்க. நம்ம தாங்க எல்லா இடத்துலயும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துறவர்களாக இருக்க முடியும். தேவனுக்கு அந்த வாசனையை வீசுகிறவர்களாக இருக்க முடியும். எல்லா இடத்துலயும் விக்டோரியஸ் பெர்சனா நம்மளால இருக்க முடியும். அது ஹெல்ப் பண்றதுக்கு தேவன் கண்டிப்பா நமக்கு வந்து ஆயத்தம் பண்ணுவாரு. ஜஸ்ட் ஃபைனல் இது பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கோரஸ் மட்டும் நான் பாடிட்டு விட்டுறேன். ஓவர் டு இது. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. நமக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றியுண்டு. நமக்கு வெற்றியுண்டு, வெற்றியுண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டுங்க. இதுல நம்ம பார்க்கும்போது குறைகள நம்ம பார்க்கிறோம். கம்மியா இருக்குன்னு சொன்னா, ஆனா அதோடைய முடிவு
கண்டிப்பா 100% நம்ம தான் வெற்றி சிறக்க பண்ண போறோம். அதுல ஒர்க் பண்ண போறோம். அது பண்றதுக்கு ஏசப்பா கிட்ட கிருபைய கேட்க போறோம். அப்ப 10 to 10 ஸ்கேல்ல எடுத்துட்டு வந்து நம்மள நிறுத்த வைக்க போறாரு. நிறுத்த வைக்கும்போது, அவரு நம்மள வந்து அவருடைய அரோமாவ நம்ம மூலியமா ஸ்ப்ரெட் பண்ண போறாரு. ஸோ இந்த வாய்ப்ப குடுத்த பிரிசிக்கும், வெங்கட்டுக்கும் இயேசுவின் நாமத்தால் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஓவர் டூ பிரிசி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you so much அண்ணி. Thank you so much. உங்க மூலமா இந்த நாள்ல அதிகமா எங்களோடு கூட இடைப்பட்டிருக்காரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம அப்படியே ஜெபித்து கடந்து போவோம். ஹalleluya. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்த நாள் ராஜாவே கேட்ட சத்தியத்தின்படியா ராஜாவே, அப்பா நாங்கள் அரோமாவா ராஜாவே எல்லா விதத்திலையும் இருக்கும்படிக்கு கர்த்தாவே, எங்களுக்குள்ளாக இருக்கிற குறைவுகள் நிறைவாகும்படிக்கு, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. அப்பா நிறைவான ஆவியானவர் எங்களோடு கூட அதிகமா இடைப்பட்டு அப்பா அஃபெக்ஷன்ல ராஜாவே, ரெஸ்பெக்ட்ல ராஜாவே, ஆர்டர்ல, மெரிமெண்ட்ல, அக்செப்டன்ஸ்ல ராஜாவே, அப்பா நாங்கள் தேறினவர்களா ஆகும்படிக்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்து நடத்துவீராக. அப்படிப்பட்ட வாஞ்சையும் விருப்பத்தையும் அதிகமாய் எங்கள்ல தந்து அப்பா எங்களை நடத்த வேண்டுமாறு ராஜாவே உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. நீர் எங்களை ஆளுகை செய்வீராக தகப்பனே. அப்பா உங்க அப்பா நாமத்திற்கென்று அப்பா, உங்க அப்பா ஆண்டவரே அப்பா ராஜ்யத்திற்கென்று அப்பா நாங்கள் அரோமாவாய் இருக்கும்படிக்கு ராஜாவே எங்கள் குடும்பங்களையும் அப்பா எல்லா விதத்திலையும் ராஜாவே அப்பா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு கர்த்தாவே எங்களை ராஜாவே நீங்க ராஜாவே மாற்றும்படிக்கு செபிக்கிறேன் ஆவியானவரே. அப்படியா ராஜாவே நீங்க செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. இந்த நாளே ராஜாவே மெசேஜ் கொடுத்த அன்னிக்காக ராஜாவே அப்பா வளர் அன்னிக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். அவங்க குடும்பத்தை ராஜாவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினால அப்பா ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. அப்பா மகள் செய்து கொண்டிருக்கிற ஊழியங்களை ராஜாவே அப்பா குடும்பமா இணைந்து செய்து கொண்டிருக்கிற ஊழியங்கள் எல்லாம் ராஜாவே உமக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிற ராஜாவே அப்பா ஆண்டவரே நீர் கிருபை செய்தருளும் தகப்பனே. அப்படியே ராஜாவே பிள்ளைகளை உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல கர்த்தாவே அப்பா நீர் தெரிந்து கொண்ட அப்பா உம்முடைய பிள்ளைகள் அப்பா அப்பா உம்முடைய துதியை சொல்லி வரும் வரைக்கும் ராஜாவே நீங்க தெரிந்து கொண்ட உங்க குடும்பம் அப்பா, இந்த குடும்பம் அப்பா ஆண்டவரே இன்னுமாய் ராஜாவே உமக்கென்று ராஜாவே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ராஜாவே நீர் வைக்க வேண்டுமாறு செபிக்கிறோம் தகப்பனே. அப்படியா ராஜாவே அப்பா நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து அப்பா இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே. அப்படியா ராஜாவே அப்பா ஆண்டவரே திரும்பி ராஜாவே நாங்கள் சந்திக்கும் வரைக்கும் ராஜாவே உம்முடைய நீங்காத பிரசனம் ராஜாவே எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதாப்பா நடத்துவதாக தகப்பனே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சிறுக நீங்க பெருக உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் வீக் உடைய